உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, வருட பிறப்பு 2026 பிறக்கவிருக்கிறது அல்லவா. இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இது ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் இந்த வருஷம் 2026 பிறக்கிறது. அப்படி ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, மிதுன ராசி புதனுடைய ஆதிக்கம். எல்லார்த்துக்கிட்டையுமே பேசி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி எந்த வழியில போகணும் எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஜாதகம் தான் மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு தலை பூரா மூளை. அப்போ தலை பூரா மூளையாக இருந்து அவங்க இந்த 4 டைரக்ஷன்லையுமே எல்லாத்துக்குமே அறிவு சொல்லி அவங்களை பிழைக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தனக்குன்னு எதுவுமே சம்பாதிக்கல, தனக்குன்னு ஏதாவது முயற்சி பண்ணினாலும் நடக்கல, ஓடி ஓடி பாடுபட்டாலும் தனக்கு எந்த பிராயச்சித்தமும் கிடைக்கல. என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஆப்பட்டது எனக்கு தெரிய 10-11 வருட காலங்கள் கஷ்டம், பிரச்சனை, சோதனை, அடுத்தவங்களை நம்பி நான் ஏமாந்து போனேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மக்களால் சந்தோஷம் இல்லை, இதை மட்டும்தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வருடம் இந்த 2026 குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். 12 வருடம் கழித்து அந்த குரு பகவான் இவங்களுக்கு தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். இது அற்புதமான யோகங்க. நீங்களே எதிர்பார்க்காத அரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மிதுன ராசிக்காரருக்கு கண்டிப்பாக நடக்கவிருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களால் நம்ப முடியல, கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா இது செயல்ல எல்லாமே நடக்கும். அப்போ பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஓஞ்சு போய் சலிச்சு போய் வேலை தேடி இருந்த வேலையை விட்டுட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி இல்லாமல் அப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியடில் உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஒரு இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை, நீங்கள் வேலை செய்யறத பற்றி அவங்க பெருமைப்படவே இல்லை, பாராட்டவே இல்லை, நம்ம பாஸ் நம்மளை கண்டுக்கவே இல்லை, நம்ம சூப்பர்வைசர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைத்திருந்தாலும் அவங்களே இந்த பீரியட்ல இந்த பையன் பாருப்ப நல்ல வேலை செய்கிறாப்புல, இந்த பையனுக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுக்கலாம், இல்லை ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஃபாரின் ட்ரிப் அனுப்பலாம் நம்ம கம்பெனிலேருந்து அப்படின்னு அவங்களே சொல்வாங்க. இது உறுதியாக நடக்கும். சார், எனக்கு 2 வருஷமா 3 வருஷமா நான் வெளிநாடு போகன்ட்டு இருக்கிறேன், என்னுடைய கம்பெனியிலிருந்து நிறைய பேர்த்த அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லை சார். கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது போக ஒரு வியாபாரம் செய்யறக்கோ ஒரு பிஸ்னஸ் செய்யறக்கோ கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை துணை சேர்த்திக்கிற அளவுக்கு, உங்களை பார்ட்னர் சேர்த்திக்கிற அளவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க. இதற்கு முன்னாண்ட வேண்டான்னு விலக்கி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களை தேடி அவர்கள் வருவார்கள்.
இதில் யாரை சேர்த்திக்கலாம், யாரை சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம். இப்போ இந்த பீரியட்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். ஏன் சொல்ற அப்படின்னா, வெளிநாடு போய் சம்பாரிச்சு தன்னுடைய குறிக்கோள், தன்னுடைய ஆம்பிஷன், அதை எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாய்ப்பும் மிதுன ராசிக்கே. நீங்க ஜப்பான் போனாலும் சரி, யுஎஸ்ஏ போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, ஸ்பெயின் போனாலும் சரி, நார்வே போனாலும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிக்கு நீங்க எய்ம் வச்சு போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக போக முடியும். நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பண்ண பிஸ்னஸ்ல நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அங்கிருந்து ஊர்ல இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, உங்க கடனை கட்டுவீங்க. இது மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் 2026. அப்ப அந்த 2026 அப்படின்னா கடந்த 11 வருஷம் 12 வருஷ காலங்கள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா? இந்த 2026 இருந்து 10 வருஷம் 12 வருஷ காலங்கள் நீங்கள் உழைத்து, உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய மனசுல என்ன நினைச்சிருக்கிறீங்களோ, என்ன லட்சியங்களை நீங்க அடையாளம் நினைச்சிருக்கிறீங்களோ, அந்த இடத்துக்கு ரீச் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. மிதுன ராசிக்காரங்களே, உங்க முகத்துல சிரிப்பு வரணும், ஒரு தெம்பு வரணும், ஒரு தைரியம் வரணும். ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பொசிஷனை விட்டுருங்க. இப்போ வந்து தைரியமாக நீங்க வந்து உழைப்பு உழைப்பு உழைப்பு. அப்போ வந்து இந்த சமயத்துல நீங்க உழைப்பத்தான் அதிகமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த சமயத்துல உடல் பிணிப்பீடைகள், உடம்பு சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு. உங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க டாக்டர்கிட்டையும் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சந்தோஷமான வாழ்க்கை. இப்போ வந்து பெண்ணை ஆண் நம்புவாங்க, ஆணை பெண் நம்புவாங்க. அந்த ஆணும் பெண்ணுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி அதன் மூலியமாக 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா பெண் தனியாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதில் நல்ல க்ரோத் கிடைக்கும், ஆண் தனியாக செய்கிறாங்கன்னா அதுலேயும் நல்ல க்ரோத் கிடைக்கும். இதன் மூலியமாக ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையிலுமே நல்ல சந்தோஷம். அப்போ அந்த மக்களை எங்கே படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. அது போக உங்களை எல்லாரும் பார்த்து பொறாமைப்படுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படக்கூடிய நிலை கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு நீங்கள் உயரப் போகிறீர்கள், நீங்கள் வளரப்போகிறீர்கள், இது உறுதி. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய பதிவுகளை பார்த்துட்டு நீங்க ஜாதகத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். இது போக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அந்த அம்பாள், அந்த மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க. அந்த மீனாட்சி அம்மனுக்கு புதன்கிழமை நாளில் பச்சை பயிர் தானமாக வாங்கி கொடுத்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய மனக்குறைகள் கண்டிப்பாக தீரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெத்தவங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய காலம் எதுனா இதுதான்.